வணக்கங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்ல போறேன். It will take 2 to get married. It will take 3 to stay in marriage. 2 பேர் இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம். 3 பேர் இருந்தா அந்த கல்யாணம் நிலைக்கும். அப்ப அந்த 3வது நபர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? God. கடவுள் தான் திருமணத்தை உருவாக்கினார். God instituted marriage. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று கடவுள் பிளான் பண்ணி தான் மனுஷனுக்கு மனுஷிய உருவாக்கி கணவன் மனைவியாக இணைச்சார். ஆண்டவர் எந்த ஒரு திட்டத்தை செய்தாலும் அந்த திட்டத்துக்கு எதிரடையாக கவுண்டர் பிளான் போடுறது தான் சத்ருவோடைய வேலையை. அவன் என்ன பண்ணுவான்? பெரிய பிரச்சனைகளை நம்மளுக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருப்பான். He wants to break the relationship between the husband and wife. உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருதுன்னா பிரச்சனைக்கு காரணம் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்லை, அவர்களை செயல் வடிவுக்குள்ள கொண்டு வருகிற அந்த சத்ரு தான். இந்த பிரச்சனையை மட்டும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா சத்ருவை நீங்க தோக்கடிச்சிடலாம், ஆண்டவரை நீங்க ஜெயிக்க வைக்கலாம். குடும்பமா நீங்க சந்தோஷமா இருக்கிறது கடவுளை ஜெயிக்க வைக்கிறது, குடும்பமா நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது சத்ருவை ஜெயிக்க வைக்கிறது. இன்னைக்கு நீங்க யாரை ஜெயிக்க வைக்க போறீங்க? The third person is ready to come into your life. ஆண்டவர் உங்க குடும்பத்துக்குள்ள இன்வைட் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. Have a nice day. God bless you.